அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்தியாவினுடைய வேத பாரம்பரியத்தின் வளர்ச்சி காலந்தோறும் பல்வேறு ஆச்சாரியர்களாலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த வேத தத்துவங்களை அவர்கள் கண்ணோட்டத்திலே பார்த்து அதற்கான உரைகளை வரையறை செய்து அந்த உரைகளின் மூலமாக பல நூறு தத்துவ கோட்பாடுகளை இந்த உலகிற்கு தந்திருக்கிறார்கள். அதன்படி வேதப்பொருளினுடைய தரிசனங்களாக 6 தரிசனங்களாக யோகம், சாங்கியம், மீமாம்சம் என்று தொடங்கி வேதாந்தம் வரையிலுமாக இருக்கக்கூடிய தத்துவ தரிசனங்கள் காலந்தோறும் பல்வேறு ஆச்சாரியர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களினுடைய உரைநூல்களின் மூலமும் வழிவகுக்கப்பட்டு அது மக்களிடையே பரப்பப்பட்டும் வந்திருக்கிறது. சைவ வைஷ்ணவ சமயங்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் எல்லா காலங்களிலும் நிலை பெற்று சிவபெருமானையும் திருமாலையும் முறையே முழுமுதற் பொருளாக பார்த்து வழிபட்டு வந்திருக்கின்றன. இவர்களும் கூட வேதப் பொருளை ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தின் வழியே வரையறை செய்த ஆகமங்களை தங்களுக்கான அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு தத்துவ தரிசனத்தையும் வரையறை செய்து வலியுறுத்தியும் வந்திருக்கிறார்கள். இன்னும் அம்பிகையின் வழிபாடு அதுவும் மிகவும் தொன்மையான காலத்திலிருந்தே இங்கே நிலைபெற்று வந்திருப்பதாய் பார்க்கிறோம். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே நிலவி வரும் வேத பண்பாட்டை அவரவர் அளவிலே அறிந்து கொண்டு அதற்கு உரை செய்தும் அதன் மூலமாக தத்துவங்களை வரையறை செய்தும் பரப்பி வந்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய பாரம்பரியத்திலே 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் இந்த செழுமையான வேத பண்பாட்டை உலகிற்கு அறிமுகம் செய்து அதை உலக நாடுகளிலெல்லாம் பரப்பியவர்களிலே முதன்மை நிலையில் வைத்து பார்க்கப்படுபவர் சுவாமி விவேகானந்தர். யார் இவர்? 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மகர சங்கராந்தி விழா காலத்திலே கொல்கத்தா நகரிலே மிகவும் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் விஸ்வநாத் தத்தா, இவருடைய தாயார் புவனேஸ்வரி அம்மையார். விஸ்வநாத் தத்தா அவர்கள் அப்போதைய நீதிமன்றத்திலே மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர். அதனால் மேலை நாடுகளின் தத்துவங்களும் மேலை நாட்டு வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் கற்றுத் தேர்ந்து ஆங்கிலம் முதலிய பல மொழிகளிலே புலமையும் கொண்டிருந்தார். நீதி போதனைகளிலே ஈடுபட்டிருந்த அவருக்கு மிகவும் பக்தி வாய்ந்தவளான புவனேஸ்வரி அம்மையார் மனைவியார். இப்படி 2 தரப்பும், ஒரு பக்கத்திலே தாயார் நாள்தோறும் கோயில் வழிபாடு, தியானம், ஜபம், பஜனை பாடல்கள் பாடுவது என்று மிகவும் சமயப்பற்றோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொண்டவள். தந்தையாரோ மேற்கத்திய நாகரீகத்தின் தாக்கத்தாலே அந்த கலாச்சாரத்திலே நல்ல பிடிப்பு கொண்டவர். இப்படி 2 பேர்களும் வெவ்வேறு பரிணாமங்களிலே இருந்தபடியாலே இவர்கள் இருவரினுடைய தாக்கமும் நரேந்திர தத்தாவாக பிறந்து சுவாமி விவேகானந்தராக உயர்ந்த இவரிடத்தே நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் இவருடைய பாட்டனார் கூட ஆங்கிலம், வடமொழி, பாரசீகம், வங்காள மொழி இவற்றிலெல்லாம் நல்ல புலமை கொண்டிருந்தவர். அவருடைய மனமும் ஆன்மீக பாதையிலே சென்றுவிட மிகவும் இள வயசிலேயே அவரும் சந்நியாசம் மேற்கொண்டார். அந்த தாக்கம் இப்படி வழி வழியாக இருந்து வந்த தாக்கங்கள் எல்லாம் சுவாமி விவேகானந்தரிடத்தேயும் இருக்க பார்க்கிறோம். சிறு வயதில் தன்னுடைய பள்ளிப்படிப்பை கொல்கத்தா நகரிலேயே தொடர்ந்தார். அப்போதிலிருந்தே வீட்டில் தினந்தோறும் சிவபெருமானுடைய திருவுருவம் ஒரு லிங்க திருமேனியின் முன்பாக உட்கார்ந்து பல மணி நேரம் தான் அவரை பற்றிய அந்த திருவுருவத்திலே ஆழ்ந்து ஈடுபட்டிருப்பார். இவருடைய குடும்பம் நல்ல செல்வச் செழிப்பான குடும்பம். பெரிய மாளிகை போன்ற வீடு, பல அறைகளெல்லாம் கொண்ட வீடு. அதிலே திரும்பிய பக்கமெல்லாம் தெய்வீக திருவுருவங்கள் இருந்தபடியாலே இவருக்கு இறை நம்பிக்கை என்பது இளம் வயதிலேயே ஊட்டப்பட்டு விட்டது. இப்படி வாழ்க்கை தொடங்கிய இவர் பின்னாளிலே கல்லூரி படிப்பை தொடர்ந்த காலத்தில் வேதங்கள், இதிகாச புராணங்கள், உபனிஷதுகள் ஆகியவற்றிலே ஊன்றி கவனம் செலுத்தி அதை வாசிக்கத் தொடங்கினார். ஒரு புறம் தந்தையாரிடமிருந்து பெற்ற மேலை நாகரீகத்தினுடைய தாக்கம், மற்றொரு புறம் தாயார் அறிமுகம் செய்து வைத்த பழமையான வேத பண்பாடு. இது இரண்டையும் அறிந்து கொள்வதிலே இவர் ஆர்வம் காண்பித்தபடியாலே இவர் கல்லூரி காலத்தில் வேத இதிகாச புராணங்கள், உபனிஷதுகள் முதலியவை பற்றி பல்வேறு உரைகளை நிகழ்த்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. தம்முடைய ஆங்கில மொழி ஆசிரியர்கள் கூட இவரினுடைய பேச்சு நடையாலும் எழுத்து நடையாலும் கவரப்பட்டிருந்தார்கள்.
உத்வேகத்தோடு கூடிய இளைஞனாக உருவெடுத்த சுவாமி விவேகானந்தர் அந்த காலத்திலே ஆன்மீக நாட்டம் கொண்டிருந்தபடியாலே, அந்த கற்றறிந்த நூல்களின் தாக்கம் இருந்தபடியாலே உண்மை பொருள் எது என்பதை பற்றி அறிந்து கொள்ளுவதில் சிறிய அளவிலேனும் ஆர்வம் காண்பிக்க தொடங்கியிருந்தார். இப்படி தொடங்கிய இவருடைய சமய தத்துவம் சார்ந்த பயணம் சிறுக சிறுக பல்வேறு பள்ளிகளுக்கு இவரை கொண்டு போய் சேர்த்தது. அப்போது மேற்கு வங்காள பகுதிகளிலே இயங்கி வந்த பல முன்னணி கல்வி நிலையங்களிலே இவர் பயின்று வந்தார். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவருடைய நிறுவனத்திலும் பயின்ற காலத்தில் இவருடைய தனித்திறமை எல்லோருக்கும் தெளியும்படியாக விளங்கியது. இதைத் தொடர்ந்து இவருடைய அனுபவ பாடங்கள் இவரை அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்த்த கேசவ் சந்திரசேன் அவர்களுடைய சந்திப்பு இவர் வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமைந்துவிட்டது. ஆங்கில பாடம் நடத்தி வந்த இவருடைய பேராசிரியர் ஒரு நாள் இவர்களுக்கு வகுப்பறையிலே பாடம் சொல்லி வந்தபோது டிரான்ஸ் என்றழைக்கப்படும் ஆங்கில சொல், அதாவது நாம் நம்முடைய சுயமான தன்மையிலிருந்து சற்று விலகி சுற்றியிருக்கும் உலகத்தை பற்றிய பிரக்ஞை இல்லாமல் உயர்ந்த பக்குவ நிலையிலே மனமயங்கி இன்பத்திலே திளைக்கக்கூடியதான ஒரு காலம், அதை டிரான்ஸ் என்ற சொல்லாலே அறிகிறோம். இந்த சொல்லுக்கு பொருள் கூற விழைந்த இவருடைய ஆசிரியர், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கல்கத்தா நகரிலே இருக்கக்கூடிய தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுக்கு செல்லுங்கள், அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒருவர் இருப்பார், அவரை பார்த்தால் இந்த சொல்லுக்கான பொருளை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று அறிவுரை கூறினார். இதை கேட்டு நரேந்திர தத்தாவும் இன்னும் சில மாணவர்களும் அன்றே தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுக்கு சென்றார்கள். அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அன்னை காளியினுடைய பக்தியிலே மூழ்கி திளைத்திருப்பார். சுத்த சைதன்யத்தின் வடிவமாக பார்க்கப்படும் மரபைச் சேர்ந்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவர் பாடல்கள் பாடி வாத்திய கோஷத்தோடு அன்னையை வழிபடும் காலத்திலே தன்னையும் மறந்த நிலையிலே அன்னையினுடைய திருவுருவை பார்த்து அதிலே கலங்கிய நிலையில் ஈடுபட்டிருப்பார். சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், உலக இயல்பு, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், இவற்றையெல்லாம் மறந்த நிலையிலே கலந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ணரை பார்த்து டிரான்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருளை விளங்கிக் கொள்ளச் சென்ற நரேந்திர தத்தாவிற்கு அது தாண்டியும் அவருள்ளே இருந்த பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைத்தது. அதன் பிறகு தொடர்ந்து அடிக்கடி ராமகிருஷ்ணரை சந்திக்கும் பொருட்டு தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுக்கு செல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இளமை துடிதுடிப்பும் அதே நேரத்தில் அறியாத ஆழத்தை சென்று பார்த்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ராமகிருஷ்ணருக்கு இவரை தனித்துவமாக அடையாளம் காட்டியிருக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை இவரை ராமகிருஷ்ணரை சந்திப்பதற்கென்று அழைத்து சென்றிருந்த காலத்தில் இவர் இசைப்பயிற்சி உடையவர் என்பதை அறிந்து கொண்ட ராமகிருஷ்ணர் அவரை பாடலொன்று பாடும்படியாக கேட்டாராம். அப்போது உடனடியாக அங்கே பாடிய விவேகானந்தரினுடைய இசையை மெச்சி கொண்டாடினார் ராமகிருஷ்ணர். இதற்கும் முன்பாக பல்வேறு ஆச்சாரியர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் விவேகானந்தருடைய பல கேள்விகளுக்கும் அவர்களிடத்தே இருந்து வந்த விடை திருப்தி அளிப்பதாக இருக்கவில்லை. அதிலே முக்கியமாக நான் யார், என்னுடைய இந்த உடம்பும் ஆன்மாவும் எதனால் வெவ்வேறாக பார்க்கப்பட வேண்டும், இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இறைவன் என்கிறீர்களே, அவருடைய குணங்கள் என்ன, தத்துவங்கள் என்ன என்பன போன்ற கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் அவரவர்கள் தத்துவ அளவிலே வழங்கிய விடைகள் இவரை திருப்தி கொள்ளச் செய்யவில்லை. ஆனால் சுவாமி ராமகிருஷ்ணரை பார்த்து அவரிடத்தே இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்ட போது அந்த கேள்விக்கான விடையாக ராமகிருஷ்ணர் கூறிய விடைகள் இவரை தெளிவுபடுத்தின. உதாரணத்திற்கு, மிகுந்த சமய நம்பிக்கை கொண்டவர்களிடத்தே எல்லாம் சுவாமி விவேகானந்தர் முன்வைத்த முதல் கேள்வி, நீங்கள் இறைவனை தரிசனம் செய்திருக்கிறீர்களா, அவரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்பார். அதற்கு பலரும் பல்வேறு விதத்திலே விடை கூறினார்கள். ஆனால் அதிலெல்லாம் திருப்தி அடையாத சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணரிடம் அதே கேள்வியை கேட்டபோது, ஓ, நான் பார்த்திருக்கிறேனே, உன்னுள்ளும் உன்னை கடந்திருக்கக்கூடிய இந்த பால்வெளியிலே இருக்கும் எல்லா பொருளின் மூலமாகவும் நான் இறைவனைத்தானே பார்க்கிறேன் என்று கூறினாராம். வேதாந்த மரபிலே இதற்கு சரியான விடை இதுதான் என்ற அளவில் அறிந்து கொண்ட சுவாமி விவேகானந்தர் வேதாந்த வரிகளுக்கு, உபனிஷத் வரிகளுக்கு சுவாமி ராமகிருஷ்ணரினுடைய உரையிலே இருக்கக்கூடிய தெளிவை அறிந்து கொண்டார். அந்த வரிகளுக்கு கேள்விகளாக இவரிடம் இருந்த அந்த சந்தேகங்களுக்கு விடைகள் ராமகிருஷ்ணரினுடைய உரையில் இருப்பதை பார்த்தவருக்கு ராமகிருஷ்ணரின் பால் காந்தத்தை பார்த்த இரும்பு போலே ஈர்க்கப்பட்டார்.
அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ராமகிருஷ்ணரை பார்த்தவர் அவரோடு பல முறையும் உரையாடியும் இருக்கிறார். பல உரையாடல்கள் கேள்வி பதில்களாக அமையும். சில நேரங்களிலே ராமகிருஷ்ணர் கூறிய விடைகளை தனக்கு திருப்தியில்லாததாகவே அறிவித்துக் கொண்ட சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய தந்தையார் இறந்துபட்டு போன பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்தே தனக்கான ஒரு தந்தை வடிவம் இருப்பதை அறிந்து கொண்டு அவரிடம் இன்னும் நெருக்கமானார். இதற்கிடையே மிகவும் கடினமான பொருளாதார சூழ்நிலை. ஒரு நாள் தட்சிணேஸ்வர காளியிடம் எங்கள் குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணரோ அதற்கு ஏன் நீயே போய் அன்னையிடம் அதற்காக வேண்டுதலை முன்வைக்கலாமே என்று கூற இவர் ஒரே நாளில் 3 முறை அன்னையை தரிசிக்கச் சென்றார். 3 முறை சென்றபோதும் தான் கேட்டு வந்தது தம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கான மேன்மைதான் என்றாலும் அன்னையின் முன்பாக நிற்கும் போது அதை கேட்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் சுத்தமான தெளிந்த ஞானத்தை தனக்கு வழங்கும்படியாக அன்னையிடம் கேட்டுக்கொண்டார். இவருடைய பிரார்த்தனையை உடனடியாக அன்னையும் நிறைவேற்ற சிறுக சிறுக விவேகானந்தரினுடைய தத்துவ பார்வை விரிவடைந்தது. சில ஆண்டுகள் ராமகிருஷ்ணரோடு இருந்த காலத்தில் 20-22 வயது காலத்திலே ராமகிருஷ்ணரோடு மிகவும் நெருக்கமான இவர் சுவாமிகளினுடைய அந்திம காலத்திலே அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்த காலத்திலே அவரால் அறிவிக்கப்பட்டு சிலருக்கு காஷாயம் அதாவது காவி உடை கொடுக்கப்பட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொண்ட சீடர்களுக்குள்ளே முதன்மையானவராக விவேகானந்தரை அவர் அறிவித்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி கூடிய பிறகு அதுவரையில் அவருடைய இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்து வந்தவர்களெல்லாம் சிறுக சிறுக விலகிக் கொண்டார்கள். அதனால் மடத்தையும் அதை சார்ந்திருந்த சாது ஜனங்களையும் வழிநடத்துவது அதற்கான பொருளாதார வசதி இல்லாமல் மிகவும் கடினமான செயலானது. அதனால் புதியதாக வேறொரு இடத்திற்கு குடிமாற்றி அந்த இடத்தை ராமகிருஷ்ண மடம் என்று முதலில் பெயரிட்டார் விவேகானந்தர். மிகவும் கடுமையான தவங்களையெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே மேற்கொண்டு தம் தவ வலிமையின் மூலமாக பலரையும் ஈர்க்கும் திறன் கொண்டவராய் விளங்கினார். ராமகிருஷ்ணருடைய சமாதி காலத்திற்கு பிறகு இந்திய நாடெங்கிலும் பயணம் மேற்கொண்டார் விவேகானந்தர். அனுபவ பாடங்களாக பாரத தேசத்தின் எல்லா மூலைக்கும் சென்று அங்கே இருந்தவர்களுக்குள்ளே பலதரப்பு மக்களையும் சந்தித்து பேசி அவர்களிடமிருந்து அறிந்து கொண்ட விஷயங்களெல்லாம் அவரை இன்னும் பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா நகரம் சென்றதும் அங்கே சிகாகோவிலே நடந்த தத்துவியலுக்கான மாநாட்டிலே இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்து அங்கே சூழ்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரையும் தம்முடைய சகோதரர்களாக அறிவித்து பேசிய பேச்சும் உலக பிரசித்தம். இவர் மூலமாகத்தான் இந்தியாவின் பாரம்பரியமான வேதாந்த கொள்கையும் யோக மரபும் உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியத் தொடங்கியது. இவருடைய பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு மேலை நாடுகளெல்லாம் கூட தத்துவியல் பள்ளிகள் இவர் பெயரால் தொடங்கின. மீண்டும் இந்தியா வந்து பலரையும் இவருடைய பேச்சாற்றலால் கவர்ந்தார். அதிலே குறிப்பாக இளைஞர்களை இந்த இந்தியாவின் எதிர்காலமாக அறிவித்தார். அதனால்தான் இவருடைய பிறந்த நாளை ஜனவரி மாதம் 12ஆம் தேதியை தேசிய இளைஞர்கள் தினமாக இன்றும் கொண்டாடுகிறோம். இளைஞர்கள் ஒன்றுபட்ட மனசோடு தூய்மையான எண்ணத்தோடு சேவை மனப்பான்மையோடு நாட்டிற்கென்று தொண்டு செய்ய வந்துவிட்டால் இந்தியாவினுடைய முதன்மை தன்மை இன்னும் ஸ்திரப்பட்டுவிடும். இந்தியா உலக நாடுகளுக்கான வழிகாட்டியாக மாறிவிடும் என்று இவர் பறையறிவித்தார். இப்படி வாழ்ந்த காலம் முழுவதையும் இந்திய நாட்டின் பாரம்பரியத்தை வேத பண்பாட்டை உலகிற்கு உணர்த்துவதே பணியாய் கொண்டு விளங்கிய சுவாமி விவேகானந்தர் 1902ஆம் ஆண்டு சமாதி கூடினார். அவர் ஏற்படுத்திய ராமகிருஷ்ண மடம் என்ற நிறுவனம் இன்று உலகெங்கிலும் கிளைகள் பரப்பி ஆங்காங்கே மக்களுக்கு ஆன்ம விசாரம் செய்வதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து தத்துவ பாடங்களை போதித்தும் மக்களை நெறிப்படுத்தியும் சமூக சேவைகள் பல நூறு ஆற்றியும் வருகிறார்கள். தேசிய இளைஞர்கள் தினத்தை இவர் மூலமாக நாம் அறிந்து கொண்டாடுகிறோம் என்றால் அவர் இளைஞர்கள் பேரிலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையும் அதை முன்னெடுத்து செல்வதற்கான கட்டாயத்தையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றியும் அவரினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படும் தேசிய இளைஞர்கள் தினத்தை பற்றியும் இன்றைய நாள் நாம் அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.